அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீனில் நடக்கக்கூடிய மேடும் பள்ளவுமான இந்த நிகழ்வுகள் 579வது நாளை எட்டியிருக்கிறது. 4 முனிசிபாலிட்டியை இன்னும் பிடிக்க முடியாமல் கதறிக்கொண்டிருக்கும் இஸ்ரேல், வாய்ஸ் அவுடாலுக்கு மட்டும் எந்த குறையும் இல்லை என்று இருக்கிறது. நேற்று கான்யூனிஸில் வச்சு வேட்டையாடி இருக்கிறார்கள் போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தை. கான்யூனிஸில் முதலில் ஒரு ஆம்புஷ் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இஸ்ரேலிய இராணுவம் வரவில்லை. அதை பலவிதமாக போராளிகள் அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று பம்மாத்து காட்டி வர வைத்து விட்டார்கள். பிறகு ஒரே அடியில் 44 பேரை காயம்படவும் இறந்து போகவும் செய்திருக்கிறார்கள். மொத்தம் 44, காயம்பட்டதும் இறந்ததும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது தெரியவில்லை. இஸ்ரேல் அந்த பிணங்களை மாலையில் தான் மீட்டிருக்கிறது. அதை அதுவரைக்கும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள் போராளிகள். அதனால் அந்த பிணங்களை நெருங்க முடியவில்லை. மாலையிலே போராளிகள் விட்டுவிட்டார்கள். அடுத்து அதே ரஃபாவில் அதே கான்யூனிஸில் இஸ்ரேலிய வாகனம் ஒன்று வந்திருக்கிறது. அது மீட்புக்கு வந்ததா அல்லது திரும்ப இராணுவத்தினரை கொண்டு வந்ததா என்று தெரியவில்லை. அதிலும் 38 பேர் இருந்திருக்கிறார்கள். ஒரே நிலவழி குண்டை வெடிக்க செய்து அத்தனை பேரையும் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் இறந்தவர்கள் மிகவும் குறைவு. ஆக நேற்று நிறைய அள்ளி கொட்டி இருக்கிறது. அடுத்து சென்ட்ரல் காசாவில் ஒரு ஆம்புஷை ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கிறார்கள். அழகாக வந்திருக்கிறார்கள், செத்திருக்கிறார்கள். ஆக இப்படி நேற்று கான்யூனிஸ், அது சென்ட்ரல் காசா, இப்படி சுற்றிய ஒரு 182 பேரை, அது இஸ்ரேலிய இராணுவம் 40 பேர் வரைக்கும் இதுவரைக்கும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. மீதி உள்ளவர்களை அவர்கள் இன்னும் கணக்கு சொல்லவில்லை. எப்போவுமே கணக்கு ஒழுங்காக சொல்கிறதில்ல. 40 பேரை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது ரஃபால 2 ஆம்புஷு, அதுலேயும் நிறைய பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். நேற்று மட்டும் 196 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள், ரஃபாலையும் கான்யூனிஸ்லையும் மட்டும். அடுத்து பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது, நாங்கள் ஒரு இஸ்ரேலிய ட்ரோனை சுட்டு கையில் எடுத்தோம். அதை கையில் எடுத்து அதுக்குள்ளால் என்னென்ன தகவல் இருக்கிறது என்பதை தேடி பார்த்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ட்ரோனை சுட்டு அழித்து இருக்கிறார்கள். அடுத்தால ஒரு பூமி ட்ராப்பு, எப்படின்னு சொன்னால் 10 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் 2 நாய்களும் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு வீட்டில் ஏறி குடியிருந்திருக்காங்க. பாதுகாப்பை முதல்லையே சரி செய்து கொண்டார்கள். ஒரு டிபிஜி செல்லை வச்சு ஒரு அடி, அத்தனை 10 பேருமே போய் சேர்ந்துட்டான். ஆக இஸ்ரேல் நேற்று இந்த 10 பேரை சேர்த்தா 206 வருது நம்ம கணக்குப்படி. இப்படி நேற்று நிறைய வாங்கி கொட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ மொத்தமாக நேற்று காசா, கான்யூனிஸ், ரஃபா, சென்ட்ரல் காசா, கான்யூனிஸ், ரஃபா, இதில் 6 தாக்குதல்களை போராளிகள் நன்கு திட்டமிட்டு அடித்திருக்கிறார்கள். 202 அல்லது 205 பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அடுத்து 24 கேப்டிவ்ஸ் தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதில் 3 பேருடைய உயிர் ஊசலாடுகிறது. ஏனென்று சொன்னால் அண்மையிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நேற்று 7 மே ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நாங்கள் எப்படி ஆம்புஷ்களை நடத்தினோம் என்பதை ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறது. அது இணையதளங்களில் ரொம்ப வைரல் ஆகி வருகிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எனக்கு தெரிஞ்சு அது எல்லாம் சேர்த்து தான் இந்த 206 அல்லது 205 பேர் இறந்த கதை. அடுத்தது ஒரு ஜேர்னலிஸ்ட், ஷிரீன் அபு அஹேஸ் என்ற ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட், அவரை காசாவில் வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்தார்கள். அதை கொலை செய்தது யார் என்பதை திட்டவட்டமாக எடுத்து ஹிந்து ரஜப் ஐசிசியில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த ஹிந்து ரஜப் கூட்டத்தினுடைய வேலையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. என்று சொன்னால் இனி இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது நாங்கள் கொன்றுவிட்டு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் என்று போய்விடுவோம் என்ற நிலை இல்லை. நீ என்றைக்காவது ஒரு நாள் சிறை செல்ல வேண்டியது இருக்கும், அல்லது மரண தண்டனைகளை பெற வேண்டியது இருக்கும். மரண தண்டனை கொடுக்க இல்லை, ஆயுளுக்கு தண்டனைகளை பெற வேண்டியது இருக்கும் என்பதை ஹிந்து ரஜப் உறுதி செய்து வருகிறது. அடுத்து ஹூத்திஸுடைய பேச்சு தான் உலகத்தையே சுழந்து கொண்டு வருகிறது.
அதில் என்னவென்று சொன்னால், ஹூத்திஸு சனா ஏர்போர்ட்டை தாக்குனாங்களா, நீங்கள் திருப்பி தாக்கலையான்னு கேட்டால், நாங்கள் ஒன்றும் திருப்பி தாக்குதலுக்கு திருப்பி தாக்குதல்ங்கிற பாணியில் நாங்கள் இப்போ வேலை செய்யலை. நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்று சொன்னால், முதல்ல சி பிளாக்கேட், கடல் வழி இஸ்ரேலுடைய எல்லா இதையும் நாசமாக்கணும். இலியட் போர்ட்டை மூடிட்டு போகிற மாதிரி செய்தோம். இப்போ ஏர் ஸ்பேஸை பிளாக்கேட் பண்ணியிருக்கோம். சி பிளாக்கேட்டை தொடர்ந்து ஏர் ஸ்பேஸும் பிளாக்கேட். அதனால் நேற்று 3 இடங்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். பென்குரியன் ஏர்போர்ட்டு, அதை லோர்டு ஏர்போர்ட்டுங்கிறாங்க. இஸ்ரேலில் அது பென்குரியன் ஏர்போர்ட் தான் சொல்கிறாங்க. இவங்க தனியாக அதை காட்டுறாங்க. ஜஃபாவில் 2 ராக்கெட் அடிச்சிருக்காங்க. ரோமன் ஏர்போர்ட்டுன்னு சொல்லக்கூடியதில் ஒரு 3 ராக்கெட் அடிச்சிருக்காங்க. இந்த 3 ராக்கெட்டையுமே நாங்கள் தடுக்க முடியவில்லை என்பதை இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்ளுகிறது. அதன் பிறகு அதே ஏக காலத்தில் USS ட்ரூமனை தாக்கி இருக்கிறார்கள். தாக்கிவிட்டு அறிக்கையில் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், இது ட்ரம்ப் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அடித்த அடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்போ எங்களுடைய சி பிளாக்கேடுக்கு பிறகு ஏர் ஸ்பேஸ் பிளாக்கேட், அதாவது வான்வெளியில் இஸ்ரேலை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம். வான்வெளியை அது பயன்படுத்த முடியாது என்ற லெவலுக்கு கொண்டு வருகிறோம். அதாவது வான்வெளியை பயன்படுத்த முடியாதுன்னா விமான போக்குவரத்துகளை தடை செய்திருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம். அப்போ எங்களுடைய சண்டை கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, கான்செப்ட் ரீதியாக இருக்கிறது. அல்லாமல் நீ ஒரு குண்டு போட்ட நான் ஒரு குண்டு போட்டேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஆனால் நேற்று இஸ்ரேல் அமைச்சரவையிலே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. ஹுதைதா ஏர்போர்ட்டையும் பக்கத்தில் சனாவையும் பக்கத்தில் இருந்த சிமெண்ட் ஃபேக்டரிகளையும் நாம் தாக்கியது எந்த புண்ணியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஹூத்திஸுடைய எந்த பேஸையும் நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை, அட்டாக் பண்ணவும் இல்லை. ஹூத்திஸ் எங்கே இருந்து இந்த மிசில்களெல்லாம் ஏவுகிறார்கள்ங்கிறதுக்கு பக்கத்திலே நம்ம போக முடியலை. ஆனால் அவர்கள் மிகவும் துல்லியமாக நமது ஏர்போர்ட்டை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஏசியா அண்ட் ஓசானிக் இன்டர்நேஷனல் என்ற ஒரு பத்திரிகை இந்த மிசில் ஃபயரிங் எந்த புண்ணியமும் இல்லை, அதாவது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் எந்த புண்ணியத்தையும் கொண்டு வரவில்லை, கொஞ்சம் அப்பாவிகளை கொலை செய்தது தவிர என்ற ஒரு அறிக்கையை இஸ்ரேல் அமைச்சரவையில் தாக்கல் செய்ததை எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அடுத்து இலியட் போர்ட்டை மூடியது போல நாங்கள் ஏர் பிளாக்கேடையும் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். 24 மணி நேரத்தில் நான் காசாலையும் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று. இதற்கு ஒரு பின்னணி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஈரான் இனி நான் உன்னோட பேசணும்னா பொருளாதார தடைகளை நீ நீக்க வேண்டும், யமன் மீது தாக்குதலை நிறுத்த வேண்டும், காசாவில் போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னதாக ஒரு தகவல். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. காரணம், இதுக்கெல்லாம் நான் போரை நிறுத்தவே இல்லை. ட்ரம்ப்பு பொருளாதார தடைகளை எப்போவுமே லிஃப்ட் பண்ண போகிறதில்லை. ஆனால் அவன் காசாவில் 24 மணி நேரத்தில் சீஸ்ஃபயர் வரும்னு சொல்லலாம். இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகைகளும் இராணுவமும் இதர பொது பத்திரிகைகளும் அப்படி ஒரு செய்தியை எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.